வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். 41.2% ஆதரவா 2026 முதலமைச்சர் நாற்காலில் யாருக்கு இந்த ரகசிய ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். வாங்க வீடியோவை முழுவா கண்காணலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம், சீமானின் நாம் தமிழர் என தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதாவது முதலமைச்சர் நாற்காலில் யார் அமரப்போகிறார் என்பதுதான் ஒரு பெரிய கருத்து கணிப்பாக இருந்து வருகிறதா. அதாவது தமிழகத்திலே இந்த 2026 நடைபெறுள்ள சட்டமன்ற தேர்தல் அரசியல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இந்த வகையில்தான் இது தொடர்பாக அதாவது CNN நடத்திய சமீபத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையான திமுக அரசுக்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு பெரும் ஆதரவு இருப்பதாக இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் உறுதிப்படுத்தியிருக்கிறதா. இந்த சர்வே ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சுமார் 41.2% மக்கள் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாகவும் இந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி திமுக அரசின் திராவிட மாடல் திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக இலவச பேருந்து பயணம், கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மற்றும் புதுமை பெண் போன்ற நலத்திட்டங்கள் எல்லாம் சாமானிய மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பை எல்லாம் பெற்றிருக்கிறதா. இந்த திட்டத்தின் நேரடியாக பயன்கள் அடித்தட்டு மக்களை சென்றடைந்ததே முதலமைச்சர் மீதான ஒரு நம்பிக்கை என்பது இந்த அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அதாவது பெண்களுக்கு வழங்கப்படும் வரும் முன்னுரிமை என்பது கண்டிப்பாக ஆட்சிக்கு சாதகமாக ஒரு அம்சமாகவும் மாறியிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது எதிர்க்கட்சிகள் தங்கள் வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் ஒரு வலுவான வாக்கு வங்கி மற்றும் உட்கட்சி ஒற்றுமை ஆகியவை ஸ்டாலினுக்கு ஒரு பெரும் செல்வாக்கை நிலைத்திருக்கிறதா. இருப்பினும் தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில்தான் அதாவது புதிய கூட்டணிகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆளுங்கட்சி தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள தீவிரமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதாவது 2026 தேர்தலில் நோக்கிய இந்த தொடைக்கால முன்னிலை என்பது திமுக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. மக்களின் இந்த ஆதரவு என்பது வாக்களிப்பாக மாறுமா என்பதுதான் பொறுத்திருந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்க வேண்டும் என்றுதான் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக ஆட்சி என்பது மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்க மட்டுமல்லாமல் அது மட்டும் இந்த சர்வே முடிவுகள் என்பது கண்டிப்பாக 41.2% திமுக தான் மீண்டும் ஆட்சியில் அமரும் என்பதை ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் தான் ஆட்சி கண்டிப்பாக அமரும் என்பதை மக்களிடம் கூறிய இந்த சர்வே முடிவுகள் அரசியல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.